ஹாய் அண்ட் வெல்கம் டு சத்யம் சமையல் வித் மீ ஆதவன். ஒவ்வொரு வாரமும் நம்ம சத்யம் சமையல் நிகழ்ச்சியில் ரொம்பவே புதுமையான வித்தியாசமான ஃபியூஷன் ஃபுட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி இந்த எபிசோடும் உங்களுக்காக சூப்பரான டிஷ்ஷஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வழக்கமாக நம்ம வீட்டில் பால் பாயாசம், பருப்பு பாயாசம் தாங்க செய்வோம். ஆனால் இந்த தடவை ரொம்பவே புதுமையாக இளநீர் வாழை பாயாசம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே டேஸ்டான ஒரு டெலிஷியஸான ஒரு பாயாசம் நம்ம செஃப் நமக்காக செஞ்சு காட்ட போகிறாங்க. ஸோ எப்படி செய்கிறாங்க அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் பிரதீப், பிஆர் மச்சையா ஹோட்டல். நம்ம இப்போ வந்து பொங்கல் ஸ்பெஷலாக வந்து ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷை வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ்ஷோட பேர் வந்து இளநீர் வாழை பாயாசம். இதற்கு தேவையான பொருட்கள் இளநீர், நேந்திரம்பழம், ட்ரை கிரேப்ஸு, கேஷ்யூ நட் அதாவது முந்திரி, ஏலக்காய், தேங்காய் பால், சர்க்கரை, இளநீருடைய அந்த உள்ளே இருக்கிற அந்த துருவல், கொஞ்சமாக நெய், சேஃப்ரான் அதாவது குங்குமப்பூ. இதை வச்சு நம்ம ஒரு பாயாசம், இளநீயும் வாழைப்பழத்தையும் வச்சு ஒரு பாயாசம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் வந்து நம்ம இளநியை ஃபஸ்ட்டு வந்து அதாவது இளநீருடைய தண்ணீரை சூடு பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இளநியை வந்து அந்த தண்ணியை ஆல்மோஸ்ட் 1/2 வர்ற வரைக்கும், அதாவது பாதி சுண்டுற வரைக்கும் நல்லா சூடு பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து இந்த இளநியை வச்சு நம்ம வாழைப்பழம் அது கூட சில இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து நம்ம அழகான பாயாசம் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த தண்ணி சுண்டுறதுக்கு போதோ நம்ம கட் பண்ண வேண்டியதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த இளநியை ஊற்றுனதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற அந்த தேங்காவை வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக, சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இளநியை வந்து கோல்டாக தான் வந்து எப்போயுமே இளநியை வச்சு பாயாசம் பண்ணுவாங்க. நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஹாட்டாக எப்படி பாயாசம் பண்ணுறது, இளநியும் வாழைப்பழத்தையும் வச்சு ஹாட்டாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பண்டிகை ஸ்பெஷலாக வீட்டில் வந்து எப்போயுமே பண்ணலாம். ஏன்னா வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களில் தான் பண்ணுறோம். இளநீர், இந்த நேந்திரம்பழம், இது ரெண்டுமே வந்து நல்ல காம்பினேஷன். அதை வச்சு நம்ம பாயாசம் பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். ஸோ தண்ணி வந்து இப்போ அழகாக கொதிக்குது. இந்த தண்ணி வந்து பாதிக்கு பாதி சுண்டினதுக்கப்புறமா இதில் சேர்க்க வேண்டியதை சேர்த்து அழகான பாயாசம் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ தேங்காவை வந்து கட் பண்ணதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் வந்து சின்ன சின்ன பீசஸாக இளநியில் இருக்கிற தேங்காவை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம அதே மாதிரி நேந்திரம்பழத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ நேந்திரம்பழத்தையும் கொஞ்சமாக சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி இந்த இளநியோடு எடுத்து வச்சிடுறோம். ஸோ இதை வச்சு நம்ம லாஸ்ட்டாக பாயாசம் வந்து ரெடியாகி கலக்கிற நேரத்தில் தான் அதை போடணும், இல்லாட்டி ரொம்ப குழஞ்சிரும். ஸோ தண்ணி நல்லா சுண்டிகிட்ருக்கு. இந்த தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் 1/2 சுண்டினதுக்கப்புறமா நம்ம போட வேண்டிய ஐட்டம்ஸ் வந்து தேங்காய் பாலை இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா தான் அதில் பாயாசம் பண்ண போகிறோம். பொதுவாக இந்த மாதிரியான பாயாசம் வந்து பண்டிகை காலங்களில் பண்ணலாம். தீபாவளி, பொங்கல், அந்த மாதிரி எந்த ஊர்லேயும். ஏன்னா ஒரே மாதிரியான ஸ்வீட்ஸ் வந்து சாப்பிட்டு இது பண்ணுவாங்க. பாயாசம், இந்த மாதிரியான பாயாசம் இதே மாதிரி இதே பழத்துக்கு, நேந்திரம் பழத்துக்கு பதிலாக நம்ம வேறு கூட ஆட் பண்ணலாம். பாஸ்தா இப்போ கொஞ்சம் மாடர்னாக ஃபியூஷனாக, அதாவது ஸ்டைலாக பண்ணணும், சில பேர் வந்து பாஸ்தாலாம் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாஸ்தா வந்து வாங்கி பாயில் பண்ணி அதை சின்னதாக சாப் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் கடி வாங்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ இப்போ நல்லா இளநீ வந்து ஆல்மோஸ்ட் அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டிருச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம்.
ஸோ தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இப்போ கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ தேங்காய் பால் போட்டோடனே அதோடு நம்ம அரைச்சி வச்சுருந்த வாழைப்பழம், அதாவது இந்த நேந்திரம் பழம் வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து போடுறோம். இது ஏன் போடுறோம் அப்படின்னா, நல்லா அந்த திக்காக, அதாவது அந்த பாயாசத்துக்குரிய ஸ்ட்ரக்சர் வந்து இது கொடுக்கும், கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஸோ அந்த இளநீ தண்ணியோட நம்ம அரைச்சி வச்சுருந்த வாழைப்பழத்தை வந்து சேர்த்து கலக்கிறோம். ஸோ இது கொதி வரும்போது நம்ம 2-3 தேங்காவை வந்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து லாஸ்ட்டாக நம்ம தாளிக்கும்போது, நெய்யில் தாளிக்கும்போது நெய் இந்த தேங்காய் வந்து நல்லா வறுத்து அதோட போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ தேங்காவை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறோம். எப்போவுமே தேங்காவை வந்து நெய்யில் வறுக்கும்போது தான் அதோட வாசனை வந்து உண்மையான அந்த தேங்காவுடைய டேஸ்ட்டு வந்து நமக்கு தெரியும். அதனால் சின்ன சின்ன பீசஸாக வாயில் கடிப்படும்போது நல்லா இருக்கணுக்காண்டி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து வெட்டி வச்சுக்கிறோம். இப்போ வந்து கொதிக்குது. ஓகேங்க, இப்போ பாயாசம் வந்து நல்ல கொதித்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு. சில பேர் பயப்படுவாங்க, தேங்காய் பால் போட்டோடனே திரியாயிரும், இல்லாட்டி வந்து இதில் பால் கூட ஊற்றலாம். என்னன்னா கொஞ்சம் திரியாக ஆகும்னு பயப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கார்ன்ஃப்ளவர், சோள மாவை வந்து லைட்டாக தண்ணியில் கரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு திக்னஸ் கிடச்சிரும். ஸோ அந்த திரியாக ஆறது அந்த மாதிரியான பயம்லாம் போயிடும். ஏன்னா தேங்காய் தண்ணியில் வந்து நம்ம எதை கலந்தாலும் அந்த இது வந்து கொஞ்சம் திரியாக வர்ற மாதிரி இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சரு. அதனால் வந்து நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரை கரைச்சி ஊற்றலாம். இதில் வேணும்னா ஊற்றும்போது அந்த திரியாக இல்லாமல் நல்ல ஒரு வடிவில் வந்து நம்ம கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோடு நம்ம வந்து கொஞ்சமாக ஏலக்காய் போட போகிறோம். ஸோ அழகாக ஏலக்காய் கொஞ்சம் போட்டோம். இதோட இப்போ சர்க்கரையை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான சர்க்கரையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயாசத்தில் வந்து சில பேர் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த சர்க்கரைக்கு பதிலாக சுகர் ஃப்ரீ சர்க்கரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணும்போது சுகர் பேஷண்ட்ஸு யார் இருந்தால் கூட தாராளமாக இந்த பாயாசத்தை சாப்பிட்லாம். ஸோ சர்க்கரையை அழகாக போடுறோம். ஸோ சர்க்கரையை போட்டு அழகாக மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த இந்த வாழைப்பழம், அதுக்கப்புறமா அந்த இளநியோடைய அந்த தேங்காய், இது ரெண்டையுமே இதில் போடுறோம். அது ஏன்னா பாயசம் சாப்பிடும்போது நம்ம இந்த ஜவ்வரிசி இல்லாட்டி இந்த சேமியா அதுக்கு பதிலாக இது வந்து வாயில் அழகாக கடிப்படும். அதனால் அதை நம்ம அழகாக போடுறோம். ஸோ இப்போது அழகாக வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அழகாக மிக்ஸ் பண்ணி ரொம்ப இதை கொதிக்க வைக்கக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப சாகியாக சொதன்னு ஆயிரும். கடி வாங்குகிற அளவுக்கு வந்து லைட்டாக அந்த சூட்லேயே வந்து பாதி வெந்துடும். ஸோ இதை அழகாக இது பண்ணி அந்த இது போகிற வரைக்கும் நல்லா இதை கலந்து சர்க்கரையோடு கலந்து இந்த பாயசத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக முந்திரி, திராட்சை, இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த தேங்காய் துண்டு இதெல்லாம் போட்டு அழகாக வறுத்து இதோட மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வாழை பாயாசம் ரெடி ஆயிரும். ஒரு நிமிஷம். ஸோ இப்போது வந்து பாயாசம் வந்து நல்லபடியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதோட நெய்யை ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருந்த தேங்காயையும் கொஞ்சமாக வந்து ட்ரை கிரேப்ஸ்ன்னு சொல்கிற அந்த திராட்சையும் போட்டு நெய்யில் நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக அதில் ஏலக்காய் பவுடர் போட்டு நம்ம அந்த பாயாசத்தோடு கலக்க போகிறோம். ஸோ நெய் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ நெய் நல்லா சூடாகிடணுன்னே நம்ம அதில் இந்த திராட்சையை ஃபஸ்ட்டு போடுறோம். திராட்சையை போடுறோம்.
திராட்சை நல்லா வதங்கினோடனே அதோட நம்ம நறுக்கி வச்சுருந்த தேங்காவை போடுறோம். இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த வறுக்கும் போதே இந்த ஏலக்காய் இது வந்து இதில் போட்டிங்கன்னா அந்த வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெய்யோடு அந்த ஏலக்காய் வந்து வறுப்பட்டு ரொம்ப நல்ல வாசமாக கொடுக்கும். ஸோ இதை நல்லா வறுத்துட்டு நம்ம இந்த பாயசத்தோடு போட்டு மிக்ஸ் பண்ணிட போகிறோம். ஸோ இதை நல்லா வறுத்தாச்சு. ஸோ இதை பாயசத்தோடு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இளநீ வாழை பாயாசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு. ஸோ நம்ம அந்த போட்ட வாழைப்பழத்தால் நல்லா திக்காயிருச்சு. இதில் வந்து கொஞ்சம் திரியாக வரும்னு பயப்படுறவங்க எப்போயும் நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் வந்து கலந்துக்கலாம். அந்த ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். ஸோ இது நல்லா அழகாக திக்காக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ சர்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை ஒரு சின்ன பவுலில் ஊற்றிக்கிறோம். அதுக்கு மேலே இந்த குங்குமப்பூங்கிறாங்க நம்ம சேஃப்ரான் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக முந்திரி இருந்துச்சுன்னா வறுத்த முந்திரி வந்து மேலே கார்னிஷாக போட்டுக்கலாம். ஸோ இந்த இளநீர் வாழை பாயாசம் ரெடி. ஸோ நம்ம ரொம்ப சுவையான அருமையான டிஷ்ஷை வந்து பாயாசம் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு பண்டிகை காலத்துலேயும் வந்து எப்போயுமே சரி வீட்டில் எப்போ இருக்கிற பொருட்களை வச்சு அழகாக பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சத்யம் சமையல் நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.